பாரீரருணோதயம் உதித்து வரும் இவர் யாரோ? பாரீரருணோதயம் உதித்து வரும் இவர் யாரோ? முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவா, லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. காட்டு மரங்களில் கீச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். காட்டு மரங்களில் கீச்சிலி போல் எந்த நேசர் அதோ நிற்கிறார். நாமம் மூச்சுண்ட பரிமளமே, இன்பம் ரசத்திலும் அதிமதுரம். நாமம் மூச்சுண்ட பரிமளமே, இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவா, லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. அவர் இடது கையின் தலை கீழ் வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் இடது கையின் தலை கீழ் வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் நேசத்தால் சோகமானே, என்மேல் பரந்த கோடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே, என்மேல் பரந்த கோடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவா, லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்கள் சிறந்தோ, பதினாயிரங்கள் சிறந்தோ. என் பிரியமேரோபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம், என் பிரியமேரோபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவா, லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ.
என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பிலே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். மனவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. மனவாளியே வா என்றாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவா, லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, அவர் இடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் இடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் நேசத்தால் சோகமானே, என் மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே, என் மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவா, லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, காட்டு மரங்களில் கீச்சிலி போ, எந்த நேசரோ இருக்கிறார். காட்டு மரங்களில் கீச்சிலி போல், எந்த நேசரோ இருக்கிறார். நாம் மூச்சுண்ட பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். நாம் மூச்சுண்ட பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவா, லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். மனவாளியே வா என்றாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. மனவாளியே வா என்றாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவா, லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறம்.
இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவா லீலி புஷ்பமுமா பதினாயிரங்கள் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ பாரி அருணோதயம் போ உதித்தே வரும் இவர் யாரோ பாரீரரும் உதித்தே வரும் இவர் யாரோ முகம் சூரியன் போல் பிரகாச சத்தம் நேருவல்ல இறைச்சல் போல சூரியன் போல் பிரகாசம் சத்தம் நேருவல்ல இறைச்சல் போல இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவா லீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ இயேசு பதினாயிரங்களில் சிறந்தவர் பூரண அழகுள்ளவர் அவர் போற்றப்படத்தக்கவர் அவர் புகழப்படத்தக்கவர் இந்த காலை வேளை இயேசுவை உயர்த்தி ஆராதிப்போம் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரு ஆண்டவர் இயேசுவனை நம்மிடத்துல அவரிடத்தில் அழைக்கிறார் என் அண்டை வா என்று சொல்லி இன்று இயேசுவின் அண்டை நம்முடைய நேசரின் அண்டையிலே இந்த காலை நேரத்தில் வாஞ்சையோடு கேட்போம் ஆண்டவரே உம்மோடு இன்னும் நான் கிட்டி சேர வேண்டும் இன்றைக்கு நான் திருவந்து எடுக்கிற நேரத்தில் உம்மோடு இன்னும் அதிகமாக உடன்படிக்கைக்குள்ள இந்த உறவுக்குள்ள கிட்டி சேர வேண்டும் ஆண்டவரே என்ற ஒரு தாகத்தோடும் ஒரு வாஞ்சையோடும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோமா வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை 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 வாழ்நாளை எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன் வாழ்நாளை எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன் வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை கட்டின வீடும் நீலம் பொருளோ கண்டிடுமோற்றார் உறவினரோ கட்டின வீடும் நீலம் பொருளோ கண்டிடுமோற்றார் உறவினரோ குருவிட்டு உன் ஆவி போனார் கூட உன்னோடே வருவதில்லை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை அழகு மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே அழகு மாயை நிலைத்திடாதே
அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணமோ நாள் சந்திக்குமே. மறவாதே உன் ஆண்டவரே வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறார். கரங்களை தட்டி சேர்ந்து உற்சாகமாக ஆண்டவர் இயேசு வந்தை வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லார். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லார். ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகர் இயேசு வழி அவரே. வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமோ. தீராத பாவம் வியாதியையும் பலவீனமோ கொரகுருசில் சுமந்து தீர்த்தார். காயங்களால் நீ குணமடைய வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை உனக்களிப்பார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் என்று எழுதிடுவாய். வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. ஆண்டவர் இயேசு வந்தை வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணமோ நாள் சந்திக்குமே. மறவாதே உன் ஆண்டவரை வருவார், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை வருவாய், தருணம் இதுவே. வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லார். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லார். ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகர் இயேசு வழி அவரே. வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. இயேசு வந்தை தீராத பாவம் வியாதியையோ மாறாத உந்தன் பலவீனமோ. தீராத பாவம் வியாதியையோ மாறாத உந்தன் பலவீனமோ. கொரகுருசில் சுமந்து தீர்த்தார். காயங்களால் நீ குணமடைய வருவாய், தருணம் இதுவே. ஓ இயேசுவே மை ஆராதிக்கிறோம். வருவாய், தருணம் இதுவே. வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை
சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. சத்திய வாக்கை எல்லோரும் கரங்களை தட்டி இயேசுவை ஆராதித்து உயர்த்துவோமா. உனக்களிப்பா உன் பேரை ஜீவ புஸ்தகத்து உண்மையாய் என்று எழுதிடுவார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் இயேசு அவர் தூங்குவதில்லை. ஓ, என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கரங்களை தட்டி உற்சாக மனதோடு ஆனந்த பலியோடு இயேசுவுக்கு பலிகளை செலுத்துவோமா. பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பேலன் தந்து தாங்குவார், பலவித சோதனைகள் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பேலன் அவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆதலால் சுரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆதலால் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீலே, வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவர். முழு பலத்தோடு முழு ஆவியோடு முழு சிந்தையோடு இயேசுவினிடத்தில் ஆராதிப்போமா. இந்த காலை வேளையில கரங்களை தட்டி இயேசுவை உயர்த்துவோமா. இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். நம்மை உண்டாக்கினவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹalleluya hallelujah rabala sekatala maranda basa la randa se la matakabo banana sira tasaba rada kaka seilate rabala nana ka sekatala rabaka rabala rana sikele redebo mana seiga babala kala radabama. ஆவியான தேவனை ஆராதிப்போம், பரிசுத்தமுள்ளவரை ஆராதிப்போம், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை ஆராதிப்போம், கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றுகிறவரை ஆராதிப்போம். ரபனானா கோல்லரதா மொசையதோ சிகபாபானா லகபாகபா சண்டலபா. ஓ பரிசுத்த ஆவியானவரே, ஓ பரிசுத்த தெய்வமே, சர்வ வியாபியே, ஏலோகின் தேவனே, எங்கும் நிறைந்திருப்பவரே, தூய ஆவியானவரே, பெற்றவாளனே, ரபலக சக தண்ட பவனந்தோ நம ஈகரப சண்ட லேகடோ கபலத ரசத லதன கலபோட்டா Shiraranga lokeria nalmosaka baba la sekandara bolna tsasindera botara shabarandana gama nakana mama ஆவியில பலப்படுத்துவாராக. ஆவியான சோர்ந்து போன ஆவிகளை பலப்படுத்துவாராக. சோர்ந்து போன இருதயங்களை தேவனாக கத்த ஸ்திரப்படுத்துவாராக. ஆவியினால் நிலைநிறுத்துவாராக. ஷாகந்தானா மாகா சேகபோ. இந்த காலை வேளையில ஒரு புதிதான ஒரு அபிஷேகம், ஒரு புதிதான ஒரு அக்கினி, ஒரு புதிதாக எண்ணெய் ஊற்றப்படுதல் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. சேங்கமோ
lada bala kasta lara manakabala to ribala ndara galama shandara bakabo lada bala shanga lada naga mama இந்த நாளிலே நிரப்பும் ஆண்டவரே இந்த நாள் என் மீதும் கரத்தை வைப்பீராக சிரசின் மீதும் கரத்தை வைப்பீராக ஆண்டவரே என்னை தொடுவீராக பரிசுத்த ஆவியானவரே நிரப்பும் ஆண்டவரே ராபா லாதா நாகா ஷாதா ராபாபா ஓரே கெலே காதபோ சரபானா சபா மமலா கம்பரா ஷபரா ஜோ ரபா லாதி அம்பானமோ மன்மனி அந்த ரேகே லேகோத பாசோ லேகா தகபோ சீகலாவ இடம் முழுவதும் அக்கினி மயமான ஆவியானவர் அசைவாடுவீராக வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு நான்கு திசையிலும் அக்கினி மதிலாய் நிற்பீராக சூழ ஆண்டவரே உம்முடைய தூதர்கள் சூழ பாளையமிருப்பதாக உம்முடைய கிருபையானது சூழ்ந்து கொள்வதாக சபை முழுவதும் இயேசுவுடைய அக்கினியானது சூழ்ந்திருக்கட்டும் ஒவ்வொரு மீதும் தேவனாக கர்த்தர் புதிய ஆவியை கட்டளையிடுவாராக கட்டவிழ்ப்பீராக இயேசுவின் நாமத்தில் சிங்காசனத்திலிருந்து ஒவ்வொரு நதி பாய்ந்து வருவதாக அபிஷேக நதியால் நிரப்பும் ஐயா ஷபாலாதா ரபா கவாலா வியாண்டா ரபானா ஷாகா தபா லாகா பனமோ லிபா லா ஷம்போ லோகபா நானா மோனா மோசேகபா பரிசுத்த முடியா ஆண்டவரை சந்தோஷத்தோடு ஆராதிக்க போற எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரை சந்தோஷமா துதித்து கரங்களை தட்டி ஆராதிக்க போற எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் எப்படி துதிக்க போறோம், ஆனந்தமாக மகிழ்ந்து அவர் ஆராதித்து நம்முடைய உன்னதரை போற்ற போகிற சேர்ந்து பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். கரங்களை தட்டி சேர்ந்து உற்சாகமாக பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே. கரங்களை உயர்த்தி நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நாங்கள் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் என் துதிக்கு பாத்திரரே. சென்று சொல்லுவோம், பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா, என் பலன் எல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நாங்கள் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொள்வாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், கரங்களை தட்டி பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நாங்கள் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம்,
அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் கொண்டாடுவோம். உம்மையே நம்பி வாழ்வதால் உமக்கே சொந்தமானே. உம்மையே நான் உம்மை மாத்திரம் நம்பி வாழ்கிறேன் ஆண்டவரே. சொந்தமானே என் உயிரான கிறிஸ்து வந்ததா உம் உறவுக்குள் வந்து விட்டே. என் உயிரான கிறிஸ்து வந்ததா உம் உறவுக்குள் வந்து விட்டே. சந்தோஷமாக நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். வாழ்வு தரும் மூச்சு நீரே, வழி காட்டும் தீபம் நீரே. வாழ்வு தரும் மூச்சு நீரே, வழி காட்டும் புயலில் புகலிடமே, கடும் வெயிலில் குளிர் நிழலே. புயலில் புகலிடமே, கடும் குளிர் நிழலே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி கரங்களை தட்டி நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் நாங்கள் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மையே நம்பி வாழ்வதால் நான் உமக்கே சொந்தமானே. உம்மையே சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா. உமக்கே சொந்தமானே என் உயிரான கிறிஸ்து வந்ததா உம் உறவுக்குள் வந்து விட்டே. என் உயிரான கிறிஸ்து வந்ததா உம் உறவுக்குள் வந்து விட்டே. நன்றி 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 அப்பா நன்றி நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே
என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நாங்கள் பாடுவோம் மகிழ்வோம், ஓ அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. ஓ அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். நம்மை மறவாமல், ஒரு போதும் மறவாமல் அவர் நம்மோடு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. யாவரும் கண்களை மூடி, யாவரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம், கண்களை மூடி இயேசுவை பார்த்து நோக்கி சொல்லுவோம். அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய பிரசன்னத்தில் அவரை பார்த்து நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அவரை பார்த்து சொல்லுவோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீதானையா, இதுவரை நீரே எந்தன் எபினேச நீதானை. சபையாக ஒரு குரலாக ஏகமா இயேசுவை பாடி உயர்த்துவோமா. எபினேசரே, எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி கோடி கோடி நன்றி அப்பா. நன்றி நன்றி கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, உம்மை மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, உமக்கு மனதார நன்றி, மனதார நன்றி சொல்வேன். எல்லா இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை, இரவும் பகலும் நீர் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி யா, கோடி கோடி நன்றி ஐயா. இயேசுவே நன்றி, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, என் பலவீன நேரங்களில் அவரே பலன் தருகிறார், நம் பலனாயிருக்கிறார். தந்தீரையா, நான் சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப வைத்தியரே, நான் சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப வைத்தியர் நீரே. நன்றி நன்றி வா, கோடி கோடி நன்றி இசையா. நன்றி நன்றி ஐயா,
கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை, எல்லா தடைகளையும் இயேசு உடைத்தாரே, அவருக்கு நன்றிகளை சொல்லுவோமா? ஒரு போதும் தள்ளாட விடவில்லையே இயேசுவா. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நான் சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இசையா நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஓ மரவா மல்லினை தீரையா, மனதார சத்தத்தை உயர்த்தி இயேசுவுக்கு சத்தத்தை உயர்த்தி பாடும். என்னை மறவாமல் மனதார நன்றி சொல்வே. எல்லா இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை இரவும் பகலும் நீர் என்னை நினைத்து இதுவரை. கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. கரங்களை தட்டி அவருக்கு நன்றிகளை செலுத்தும். தடைகளை உடைத்தார், தள்ளாட விடவில்லை. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் தூக்கி எடுத்து வாக்குகளை தந்து பலப்படுத்தி முன்னேற வைக்கிறார். நம்முடைய தகப்பன், நம்முடைய ஆத்தும நேசர், நம்முடைய மனவாளனாகிய ஆண்டவரும் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேலராக, யெகோவா ஷம்மாவாக, யெகோவா ஈரேவாக தேவைகளை சந்திக்கிற இயேசு நமக்குண்டு. உம்மை ஆராதிக்கிறோம், உம் நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம். சகல துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். So this month we have a promise word. இந்த மாதம் நமக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தையானது இருக்கிறது. That I read, that was from Genesis chapter 22 verse 14. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். It was written that Abraham called the name of that place, the Lord will provide. Jehovah Jireh, as it is said, to this day in the mount of the Lord it will be provided. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. So when we read, when I preached on April 1st morning, ஏப்ரல் 1ஆம் தேதி காலையிலே இந்த வசனத்தை வைத்து நான் பிரசங்கித்திருந்தேன். but other than that I would like to explain something today. ஆனால் அதை தவிர்த்து சில காரியங்களை நான் உங்களுக்கு விவரித்து சொல்ல இருக்கிறேன். When we read this passage, நாம் இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது we can see that here Abraham and his son Isaac. நாம் இங்கே பார்க்கிறோம் ஆபிரகாம் மற்றும் அவனுடைய மகனான ஈசாக்கு. And God asked Abraham to offer his son, begotten son Isaac. ஆபிரகாமே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலியிட ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் கேட்டுக்கொண்டார். So he was in a force, he was in a situation to offer his only son Isaac there. அவனுடைய ஒரே பேரான குமாரனை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்திலே ஆபிரகாம் அந்த சூழ்நிலையில் இருக்கிறான். And because of that things he was traveling, that we can see that passages. அந்த காரியத்தினாலே அவன் பயணித்து போகிறதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். Those who doesn't know about Abraham, I just clear that he was waiting for a son because his wife Sarah was a barren woman that time. யாருக்கெல்லாம் ஆபிரகாமை குறித்து தெரியாதோ அவர்களுக்கு நான் விவரித்து சொல்ல இருக்கிறேன். ஆபிரகாம் வெகு காலமாக அவன் ஒரு குழந்தை இல்லாமல் காத்திருந்தான். அவனுடைய மனைவி, ஏனென்றால் அவனுடைய மனைவியும் வெகு காலமாக மலடியாக இருந்தபடியினால். But he was carrying a promise from the Lord that one day her womb will be
fulfilled. ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தத்தை அவள் பெற்றுக்கொண்டால் ஒரு நாள் அவருடைய கர்ப்பமானது நிறைவேற்றப்படும் என்று. So at the old age, around 99, we can see that he was blessed with a child. முதிர்ந்த வயது, அதாவது ஒரு 99 வயதிலே அவள் ஒரு குழந்தையின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டாள். And Isaac was there. ஈசாக்கு அந்த இடத்திலே இருந்தான். But soon after that, he was tested by God. அது நடந்த பிறகு உடனடியாக அவன் ஆண்டவரால் சோதிக்கப்பட்டான். And God asked him to go and sacrifice the child you have. உனக்கு பெற்றிருக்கிற இந்த பிள்ளையை நீ போய் பலியிட்டு என்று ஆண்டவர் சொன்னார். So what happened there? அங்க என்ன சம்பவித்தது? He was obeying. அவன் கீழ்ப்படிந்தான். So here when we read the verse 14, நாம் இங்கு 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது we can see that a message. அங்க நாம் பார்க்க முடியும் ஒரு செய்தி இருக்கிறதை. Be ready to give and be ready to receive. கொடுக்க ஆயத்தமாயிருங்கள், பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருங்கள். Hallelujah. Hallelujah. Be ready to give கொடுக்க ஆயத்தமாயிருங்கள் and be ready to receive. மற்றும் பெற்றுக்கொள்ளவும் ஆயத்தமாயிருங்கள். It's a great message that we can see from that verse. அந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய செய்தியாக அது இருக்கிறது. Those who are ready to give, யாரெல்லாம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார்களோ they are must compulsory be ready to receive. அவர்கள் கட்டாயமாக பெற்றுக்கொள்ளவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Means if I am ready to give, நான் ஒருவேளை கொடுக்க ஆயத்தமாக இருப்பேனானால், and if I gave, நான் கொடுத்து I cannot leave that place. நான் அந்த இடத்தை விட்டு நீங்கி போக முடியாது. I have to wait again. நான் மீண்டுமாக அங்கே காத்திருக்க வேண்டும். For what purpose? ஒரே ஒரு நோக்கத்திற்காக, Not to cry, அழுகிறதுக்காக அல்ல, but to enjoy. ஆனால் களி கூர்ந்து மகிழ்வதற்காக. Because I am going to receive something from there. ஏனென்றால் அந்த இடத்திலிருந்து ஏதோ ஒரு காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். Because already I gave to the Lord. ஏனென்றால் ஏற்கனவே நான் ஆண்டவரிடத்திலே கொடுத்து விட்டேன். Now God is ready to give there. இப்பொழுது தகப்பன் ஆண்டவர் எனக்கு கொடுக்க அவர் ஆயத்தமாக விட்டார். Hallelujah. Hallelujah. So that we can see here in this verse. அதை நான் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். When we come there, verse 3 and 4. 3 மற்றும் 4ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். Hallelujah. Hallelujah. In these 3 and 4, when we come there, இந்த 3 மற்றும் 4ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, we can see that Abraham started his journey and it was 3 days of journey. ஆபிரகாம் தன்னுடைய பயணத்தை துவங்கினதை நாம் பார்க்க முடியும். ஒரு 3 நாள் பயணமாய் அது துவங்கினது. And through these days, இந்த நாட்களிலே what Abraham did, ஆபிரகாம் என்ன செய்தார்? we cannot see anything other than that this donkey or any other things like wood and wood. அங்க கழுதை மற்றும் அந்த கட்டைகளை தவிர வேற எந்த காரியத்தையும் நம்மால் பார்க்க கூடாது இருந்தது. In the Old Testament, when come there, when people started a journey, பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஜனங்கள் பொதுவாக தங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கும் பொழுது they used to take a water or some bread with them. அவர்களோடு ஒரு தண்ணீரையும் அப்பத்தையும் எடுத்து கொண்டு போவார்கள். We used to see that. நாம் அதை தான் பார்த்திருக்கிறோம். Even Hagar was also expelled from her home. She was also took some water in the bag. ஆகார் கூட தன்னுடைய வீட்டிலிருந்து அவர் வெளியே துரத்தப்பட்ட போது அவள் தன்னுடைய பையிலே தண்ணீரை வைத்திருந்தாள். But here we are not seeing like that in these verses. ஆனால் இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அப்படி என்ற ஒரு காரியம் சொல்லப்படவில்லை. So we can assume many things there. எனவே நாம் अनेक காரியங்களை ஒருவேளை நினைக்கலாம். For our normal journey that we used to take a water bottle, or for our train journey we pack food with us. நம்முடைய பிரயாணங்களில் விசேஷமாக ரயில் பிரயாணங்கள் ட்ரெயின்ல போகும்போது இந்த காரியங்களிலே நாம் முக்கியமாக தண்ணீர் எடுத்துக்கொண்டு செல்வோம் மற்றும் நமக்கு தேவையான உணவுகளை நாம் பேக் செய்து கொண்டு போவோம். So if we are not taking these things, we have a pressure to purchase from the train or railway station. நாம் இந்த காரியங்களை எடுத்துக்கொண்டு போகவில்லை என்றால் ரயில்வே ஸ்டேஷனிலே வாங்க வேண்டும் என்கிறதான ஒரு காரியம் அங்க இருக்கும். We cannot travel without water and food. எந்த தண்ணீரும் உணவும் இல்லாமல் நம்மால் பிரயாணம் செல்லவே முடியாது. Especially those who are having sugar, BP or other kinds of physical issues, they will struggle like anything. விசேஷமாக சுகர் மற்றும் பிபி உள்ளவர்கள் மற்றும் अनेक சரீர பலவீனம் உள்ளவர்கள் இந்த காரியத்தினால மிகவும் தடுமாறுவார்கள். And this 21 days
days of fasting also a kind of journey. இந்த 21 நாள் உபவாச ஜெபங்கள் கூட ஒரு விதமான பிரயாணம் தான். And some of them having fasting. சிலர் உபவாசத்தை ஏறெடுக்கிறார்கள். Even me also in fasting. நானும் கூட உபவாசத்தில் இருக்கிறேன். My wife also was என்னுடைய fasting. மனைவியும் கூட உபவாசத்தில் இருக்கிறார்கள். And we are taking fasting. நாங்கள் உபவாசித்திருக்கிறோம். And you know, when I was in the initial stage of my faith, உங்களுக்கு தெரியும், நான் என்னுடைய விசுவாசத்தின் ஆரம்ப நாட்களிலே I was a fear of taking fasting. எனக்கு உபவாசம் எடுக்கிறதை குறித்து ஒரு பயம் இருக்கும். Because when I took a fasting, I have a thinking that my flesh will go, I will lose my beauty of my body. நான் உபவாசிக்கும் பொழுது என்னுடைய சரீரத்தின் அழகை நான் இழந்து போவேன் என்று எனக்கு ஒரு பயம் இருந்தது. And because of that fear, I was not able to take fasting on those days. அந்த ஒரு பயத்தினாலே அந்த நாட்களிலே நான் எந்த ஒரு உபவாசம் எடுக்காமல் இருந்தேன். And skipping breakfast also is very much tough for me on those days. காலை உணவை தவிர்த்து விடுவதும் கூட எனக்கு அந்த நாட்களிலே மிகவும் கடினமான ஒன்றாகும். But somehow I broke that. ஆனால் எப்படியோ அதை நான் உடைத்து விட்டேன். Now I am taking fasting freely. இப்பொழுது நான் ஃப்ரீயாக உபவாசம் ஏறெடுக்கிறேன். I have hungry sometimes. எனக்கு சில நேரங்களில் பசி உண்டாகும். Sometimes I have tiredness in my body. சில நேரங்களில் என் உடலிலே ஒரு சோர்வு ஏற்படும். But I don't have fear. ஆனால் எனக்கு எந்த பயமும் இருக்காது. And sometimes when I'm not feeling to take food also. I'm not feeling. சில நேரங்களில் எனக்கு உணவை எடுக்க வேண்டும் என்கிற உணர்வு கூட இருக்காது. But that time I was thinking about Jesus and other many prophets that took fasting in the Bible days. அந்த நேரத்திலே வேதாகம நாட்களிலே இயேசுவும் மற்ற தீர்க்கதரிசிகளும் எப்படி உபவாசத்தை எடுத்தார்கள் என்று யோசித்து பார்ப்பேன். After the fasting, how could they receive the blessings from the Lord? உபவாசத்துக்கு பிறகு எப்படி அவர்கள் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று நான் பார்ப்பேன். So it is there in my mind. எனவே இந்த காரியங்கள் எல்லாம் என்னுடைய சிந்தையிலே இருக்கின்றன. And I encourage each one of you here. எனவே இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். If you are looking at your beauty of the body, நீங்கள் உங்களுடைய சரீரத்தின் அழகை பார்த்து கொண்டிருப்பீர்களானால், if you are looking at the weakness of your body, உங்களுடைய சரீரத்தின் பலவீனத்தை குறித்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களானால், if you are still looking at the sickness of your body, இன்னும் கூட உங்களுடைய சரீரத்தின் பலவீனத்தை நோக்கி பார்த்து கொண்டிருப்பீர்களானால், if you are just simply looking at your job and the busiest life in each and every day, நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வேலையும் உங்களுடைய பிஸியான வாழ்க்கையுமே நீங்க யோசித்துக் கொண்டிருப்பீர்களானால், and you cannot receive the great blessings from the Lord, ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய ஆசீர்வாதங்களை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. you have to neglect some of the things from your life. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து சில விதமான காரியங்களை புறக்கணித்து தள்ள வேண்டும். This is the time of the revival in our life. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் எழுப்புதலின் காலமாய் இருக்கிறது. We will not get another 21 days in this year. இந்த வருஷத்திலே மீண்டுமாக இன்னொரு 21 நாட்கள் நமக்கு கிடைக்காது. Each and every day just passing through. ஒவ்வொரு நாளும் கடந்து போய் கொண்டே இருக்கின்றன. We have to take it very seriously. நாம் அதை மிகவும் கவனமாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். We have to take every prayer meetings very seriously. நாம் ஒவ்வொரு ஜெப கூட்டங்களையும் மிகவும் கவனமாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். And even the school children, college children, everyone has to take seriously this thing. எல்லா பள்ளி படிக்கிற பிள்ளைகளும் கல்லூரி படிக்கிற பிள்ளைகளும் இந்த கூட்டங்களை மிகவும் கவனமாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். If you are saying that my job, my studies is important, then God cannot do anything in your life. நீங்கள் என்னுடைய வேலை அல்லது என்னுடைய படிப்பு தான் முக்கியம் என்று சொன்னால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. You have many ambitions, you have many requests in your life. உங்கள் வாழ்க்கையிலே अनेक லக்குகள் இருக்கிறது, உங்கள் வாழ்க்கையிலே अनेक விண்ணப்பங்கள் இருக்கிறது. If you want deliverance, you have to submit in the presence of the Lord. உங்களுக்கு விடுதலை வேண்டுமானால் கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் ஒப்புக்கொடுத்து தாழ்த்தப்பட வேண்டும். When the Lord word coming to your life to cut, to burn, you have to repent, you have to renew your words at the right time. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே உங்களை உடைக்க, உங்களை உருவாக்க வருமானால் நீங்கள் அந்த வார்த்தைக்கு ஒப்புக்கொடுத்து நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும். If you are not changing the particular time, then God cannot do anything great things in your life. ஆண்டவர் கொடுக்கிற எந்த காரியங்களும் நீங்கள் குறித்த நேரத்திலே அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் ஆண்டவர் எந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய முடியாது. So fasting and prayer is very important in our life. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே உபவாசித்தலும் ஜெபித்தலும் மிக மிக முக்கியமான காரியமாகும். Here we don't know Abraham
took water and food. We don't know those 3 days. நமக்கு தெரியாது ஆபிரகாம் அந்த 3 நாட்களிலே தண்ணீரையும் உணவையும் எடுத்து கொண்டாரா என்று. But I know one thing. ஆனால் எனக்கு ஒரு காரியத்தை மாத்திரம் தெரியும். These 3 days he was in under pressure. ஆனால் இந்த 3 நாட்களும் அவன் ஒரு மிகவும் ஒரு அழுத்தத்துக்குள்ள நெருக்கடிக்குள்ள இருந்தான். In one side he didn't say anything to his wife. ஒரு பக்கத்திலே அவன் எந்த விதமான காரியத்தையும் தன்னுடைய மனைவியிடம் சொல்லவில்லை. In another side he was thinking that how could I kill my own son? இன்னொரு பக்கம் எப்படி நானே என்னுடைய மகனை கொல்ல முடியும்? How can I cut his head? எப்படி நான் அவனுடைய தலையை வெட்ட முடியும் என்று. It's impossible. அது சாத்தியமில்லாத ஒரு காரியமே. How can I do? நான் எப்படி அதை செய்ய முடியும்? Still because of that I'm thinking that he was also fasting on those days. நான் நினைக்கிறேன் இதனாலே அவரும் கூட உபவாசித்து இருக்கலாம். Because of the pressure inside. அவருக்குள் இருக்கிற அந்த ஒரு அழுத்தத்தின் நிமித்தமாக. But still he decided that I will obey. ஆனாலும் அவர் தீர்மானித்தார் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன் என்று. In verse 18 it says that 18ஆம் வசனத்தில் அது இப்படியாய் சொல்லுகிறது. the angel says that because you have obeyed my voice. அந்த கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார் நீ என்னுடைய சத்தத்தை கேட்டதினாலே கீழ்ப்படிந்ததினாலே because you have obeyed my voice. என்னுடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுத்து கீழ்ப்படிந்ததினாலே. Today Jesus also said to the people at that time, those who are here you have to listen and obey. இயேசுவும் கூட ஜனங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த நாட்களில் இப்படியாக சொன்னார் காதுள்ளவன் அவன் கேட்க கடவன் என்று. Hallelujah. Hallelujah. So obedience is very important. எனவே கீழ்ப்படிதல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாகும். In these 3 days of journey Abraham decided that yes I would obey him. இந்த 3 நாள் பிரயாணத்தில் ஆபிரகாம் ஒரு தீர்மானத்தை எடுத்தார் ஆம் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன் என்று. And because of that he made himself as an empty. அதனாலே தன்னை தானே முற்றிலுமாக அவர் வெறுமையாக்கினார். And one side he wants to remove the great things, the great blessings from his own life. ஒரு பக்கத்தில் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய ஆசீர்வாதங்களை அவன் விலக்க வேண்டியதா இருந்தது. Isaac his own son is a great blessing of his life. ஈசாக்கு அவனுடைய ஒரே பேரான குமாரன் அவன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறான். To remove him that means to being an emptiness. அவனை விலக்கி விடுவது ஒரு வெறுமைக்கு சமமான ஒரு காரியமாகும். Hallelujah. Hallelujah. Making himself zero. அவனை முற்றிலுமாக ஒரு பூஜ்யமாக ஆக்கினான். That means to leave the possession that he is having. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவன் பெற்றிருக்கிற சுதந்திரத்தை விட்டுவிட்டு. That means what we are holding we have to remove from our life. நாம் எதை பிடித்து கொண்டிருக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அதை விலக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. That's why we can see in the John chapter 3 verse 16. அதனால தான் நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். For God so loved the world. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை. For God so loved the people. அந்த ஜனங்களை அவர் நேசித்ததின் நிமித்தமாக. For God so loved the world. இவ்வளவா இந்த தேசத்திலே இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். That he gave his only begotten son. அவருடைய ஒரே பேரான குமாரனை கொடுக்கும்படியாக. This is about God it says. இது தேவனை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு காரியம். God having a possession. ஆண்டவருக்கு ஒரு சுதந்திரம் இருந்தது. God having something greatness in his life. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மகத்தான ஒரு காரியம் இருந்தது. But when he looked at us, when he looked at the world, ஆனால் அவர் உலகத்தை பார்த்தபோதோ he had compassion. அவருக்கு மனதுருக்கம் ஏற்பட்டு He had love on this world. இந்த உலகத்தின் மீது அவர் அன்பு கூர்ந்து. But the world under sin. ஆனால் இந்த உலகமோ பாவத்தின் கீழ் இருந்தது. The world going after the earthly materials. எல்லா விதமான உலகத்தின் காரியங்களுக்கு பின்னே இந்த உலகம் போய் கொண்டிருந்தது. The world they doesn't want anything from the God. ஆண்டவரிடமிருந்து எந்த காரியமும் வேண்டாம் என்று இந்த உலகம் இருந்தது. But what God did there, ஆனால் அங்கு கர்த்தரோ என்ன செய்தார்? He himself, it's written that he gave his only begotten son. அவர் தாமே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். And John 1 chapter 1:14 says that. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். Here says that and the word became flesh and dwelt among us. இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது அந்த வார்த்தை மாம்சமாக்கி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று. And we saw his glory,
glory as of the only begotten from the Father. அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. Hallelujah. Hallelujah. Here God was ready to give. இங்கு தேவன் கொடுக்க ஆயத்தமாக இருந்தார். Here God was ready to give. இங்கு தேவன் கொடுக்க ஆயத்தமாக இருந்தார். There Abraham was ready to give. அங்கே ஆபிரகாமும் கூட கொடுக்க ஆயத்தமாக இருந்தார். And Abraham did it. ஆபிரகாம் அதை செய்து முடித்தார். And even God did it. ஆண்டவரும் அதை செய்து முடித்தார். And when we come to the book of Philippians chapter 2, நாம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பும் பொழுது verse 6 and 8. 6ஆம் வசனம் மற்றும் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 6 to 8, when we read here, 6 முதல் 8 வரை நாம் வாசிக்கும் பொழுது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். here we can see that Jesus, இங்கே நாம் இயேசுவை குறித்து பார்க்கிறோம். Jesus himself, he emptied himself. இயேசு தம்மை தாமே வெறுமையாக்கினதை நாம் பார்க்கிறோம். And today we have that Lord's table here. இன்றைக்கு நமக்கு முன்பாக கர்த்தருடைய பந்தி வைக்கப்பட்டிருக்கிறது. This is also remind us the emptiness of Jesus. இது கூட இயேசுனுடைய வெறுமையை நமக்கு நினைவுபடுத்துகிறது. And for what purpose Jesus himself did it? எந்த நோக்கத்திற்காக இயேசு இதை செய்தார்? To save the world. உலகத்தை ரட்சிக்கும்படியாக, To save you. உங்களை ரட்சிக்கும்படியாக. Hallelujah. Hallelujah. So there Jesus also gave. இயேசுவும் கூட அங்கே கொடுத்திருக்கிறார். So there they have some blessings because of giving. கொடுப்பதினாலே ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். What is the blessings they received there? அவர்கள் பெற்றுக்கொண்ட அங்கே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்ன? What blessings Abraham received என்ன there? ஆசீர்வாதம் ஆபிரகாம் அங்கே பெற்றுக்கொண்டார்? In chapter 22 when we come there, 22ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும் பொழுது in verse 13 it says that 13ஆம் வசனத்தில் அது இப்படியாய் சொல்கிறது. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். during these 3 days of travel, இந்த 3 நாட்கள் பிரயாணத்திலே, during these 3 days of submission, இந்த 3 நாட்கள், இந்த ஒப்பு கொடுத்தலின் 3 நாட்களிலே he himself sanctified. அவர் தம்மை தாமே பரிசுத்தமாக்கினார். He took a strong decision. அவர் ஒரு பலமான தீர்மானத்தை எடுத்தார். Yes, I am ready to give. நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று. And because of that he took the knife. அதனாலே அவர் பட்டயத்தை எடுத்தார். And then he received something there. அங்கே ஏதோ ஒரு காரியத்தை அவர் பெற்றுக்கொண்டார். I said be ready to give. ஈசாக்கே, நீ கொடுக்க ஆயத்தமாயிரு. Be ready to give. கொடுக்க ஆயத்தமாயிரு. And what you have to ready to receive something. நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. There what Abraham received. அங்கே ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட காரியம் என்ன? Where there he received a ram. அங்கு ஒரு ஆட்டுக்கடாவை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். To sacrifice for the Lord. ஆண்டவருக்காக பலி செலுத்தும்படியாக. Hallelujah. Hallelujah. And what was happening there? அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? This ram was under thicket. இந்த ஆட்டுக்கடா வந்து ஒரு புதரிலே சிக்கி கொண்டிருக்கிறது. So it was under thicket. அங்க இருக்கிற ஒரு புதரிலே இருக்கிறது. The ram they are not able to come forward and to stand before Abraham. ஆபிரகாமுக்கு முன்பாக அந்த ஆட்டுக்கடாவானது முன்னே கடந்து வர நிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை. But here Abraham had another responsibility. இங்கு ஆபிரகாமுக்கு இன்னொரு பொறுப்பு இருந்தது. He has to look that there. அவர் அங்கே பார்க்க வேண்டும். That means he has to raise his eyes. அவருடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். He has to raise his eyes. அவருடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து And looking at there. அங்கே பார்த்து And see that he saw that ram. அவர் அந்த ஆட்டுக்கடாவை பார்த்து He had to go there. அவர் அங்கே கடந்து சென்று And break that thicket. எல்லா விதமான புதர்களையும் அவர் முறித்து And remove the ram and the thicket. அந்த புதரிலே சிக்கிக் கொண்டிருக்க அந்த ஆட்டுக்கடாவை எடுத்து And bring back to the offering place. அங்க பலி செலுத்துகிற இடத்திற்கு அவர் கொண்டு வர வேண்டும். Hallelujah. Hallelujah. Dear brothers and என் sisters, அன்பு சகோதர சகோதரிகளே, you have a blessing. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. You have a deliverance. உங்களுக்கு ஒரு விடுதலை இருக்கிறது. Something is waiting for you. ஏதோ ஒரு காரியம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. But sometimes it is under thicket. ஆனால் அது
அது சில நேரத்திலே புதரிலே சிக்கிக் கொண்டிருக்கிறது. But what you have to do? ஆனால் நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? Firstly, you have to go through these 3 days. நீங்கள் இந்த 3 நாட்களுக்குள்ளாக கடந்து போக வேண்டும். Or 21 days. அல்லது 21 நாட்களுக்குள்ளாக. Or 40 days. அல்லது 40 நாட்களுக்குள்ளாக. You have to take a decision. நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். Through these days you will be sanctified. இந்த நாட்களுக்குள்ளாக நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள். Many thickets are there in your life. உங்கள் வாழ்க்கையிலே अनेक புதர்கள் இருக்கின்றன. Many thickets are there in your thoughts. உங்களுடைய சிந்தையிலே अनेक புதர்கள் இருக்கின்றன. Many thickets are there in your works. உங்களுடைய வேலையிலே अनेक புதர்கள் இருக்கின்றன. Many thickets are there in your future. உங்களுடைய எதிர்காலத்திலே अनेक புதர்கள் இருக்கின்றன. Many thickets are there in your activities. உங்களுடைய செயல்களிலே अनेक புதர்கள் இருக்கின்றன. Many thickets is there in your family members. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடத்திலே நிறைய अनेक புதர்கள் இருக்கின்றன. Because of this thicket, these blessings, it is not revealing exactly. இந்த புதர்களின் நிமித்தமாக உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களால் கண்டெடுக்க முடியாமல் இருக்கிறது. You have to submit firstly. நீங்கள் முதலாவது உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். You have to be ready to give. நீங்கள் கொடுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். You have to raise your eyes. நீங்கள் உங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். Still you are not ready now this particular time. இந்த நொடி பொழுது வரைக்கும் நீங்கள் ஆயத்தமாக இல்லை என்றால், then how will you receive that ram in your life? உங்கள் வாழ்க்கையிலே அந்த ஆட்டுக்கடாவை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்வீர்கள்? You have to break the thicket. நீங்கள் அந்த புதர்களை முறிக்க வேண்டுமே. It's your responsibility. அது உங்களுடைய பொறுப்பா இருக்கிறது. God is ready to understanding there. ஆண்டவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். But it's your submission. ஆனால் உங்களுடைய அர்ப்பணிப்பு தான். It's your decision. உங்களுடைய தீர்மானம் தான். It's your travel. அது உங்களுடைய பிரயாணம் தான். Hallelujah. Hallelujah. It's your fighting. அது உங்களுடைய போராட்டம் தான். Then only you can receive that ram in your life. அதனாலே தான் அந்த ஆட்டுக்கடாவை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். Once you receive, you can sacrifice there. நீங்கள் பெற்றுக்கொண்ட போது அதை அந்த இடத்துல பலியிடலாம். You can receive blessing there. நீங்கள் அங்கே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். What's the blessings that you're receiving there? அங்கு பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் என்ன? In verse 14 onwards we can see that the blessings that they are receiving. அவர்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களை 14ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். In 17 onwards there also is written. 17ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். See, your seed shall possess the gate of their enemies. உன்னுடைய சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். Hallelujah. Hallelujah. Your seed. உன் சந்ததி. Hallelujah. Hallelujah. And you can possess. நீ அதை சுதந்தரித்துக் கொள்ளலாம். What? The gate of their enemies. அவர்களுடைய சத்துருக்களின் வாசல்களை. You can break the bondages. நீங்கள் அந்த கட்டுகளை முறிக்கலாம். You can break the thickets. நீங்கள் அந்த புதர்களை முறிக்கலாம். You can receive the blessings. நீங்கள் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். You can shut down the mouth of the enemies. எல்லா விதமான சத்துருக்களை நீங்கள் வாயையும் அடைக்கலாம். You can receive one after another many things in your life. ஒன்றன் பின் ஒன்றாக अनेक காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். But you have to think once again. ஆனால் மீண்டுமாக நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். Why, Lord, there is no change in my life? ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று? Why, Lord, I am not improving in my life? ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நான் முன்னேற முடியவில்லை? Why, Lord, there is some kind of darkness or kind of thicket in my family? ஏன் என்னுடைய குடும்பத்திலே ஒரு விதமான இருள் மற்றும் ஒரு விதமான புதர் இழுக்கிறது என்று? Why, Lord, I am struggling in my family? ஏன் ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திலே நான் மிகவும் தடுமாறி கொண்டிருக்கிறேன்? Why I am scattering, all the members scattering here and there? ஏன் எல்லா உறுப்பினர்களும் குடும்ப உறுப்பினர்களும் இங்கேயும் அங்கேயும் சிதறிக்கப்பட்டிருக்கிறார்கள்? Because it is the possession of the enemy. ஏனென்றால் அது சத்ருவின் உடைமையாய் இருக்கிறது. Already enemy attacked your family. ஏற்கனவே சத்ருவான உங்கள் குடும்பத்தை தாக்கி விட்டான். And had possession on it. அதன் மீது ஒரு சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டான். Had possession on your thoughts. உங்களுடைய சிந்தனை மீது ஒரு சுதந்திரம். And it's already possessed you. ஏற்கனவே உங்களை சுதந்திரித்துக் கொண்டான் சத்ரு. You have to break it. நீங்கள் அதை உடைக்க வேண்டும். You have to break it. நீங்கள் அதை உடைக்க வேண்டும். And today if you are not ready, நீங்கள் ஆயத்தமாக இல்லை என்றால், if you are not ready today, நீங்கள் இன்றைக்கு ஆயத்தமாக இல்லை you என்றால், will not see that ram. நீங்கள் அந்த ஆட்டுக்கடாவை பார்க்க முடியாது. Hallelujah. Hallelujah. You cannot see. நீங்கள் அதை பார்க்க முடியாது. And Satan will use you to scatter and roam here and there. இங்கேயும் அங்கேயும் அலைந்து திரிய சிதறிக்கப்பட சத்ரு உங்களை
உபயோகப்படுத்துவார். Today take a decision. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுங்கள். Jesus himself emptied there. இயேசு தம்மை தாமே அங்கே வெறுமையாக்கினார். God was ready to give his only begotten son. ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரானை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருந்தார். Abraham was ready to give his only son. ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுக்க ஆயத்தமாக இருந்தார். Hallelujah. Hallelujah. In chapter 22 verse 7. 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் Here Isaac was questioning. இங்கு ஈசாக்கு கேள்வியை கேட்கிறான். And what was the question? அவனுடைய கேள்வி என்ன? Where is the lamb for the burnt offering? இங்க தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? Hallelujah. Hallelujah. Where is the lamb? அங்கே இருக்கிற ஆட்டுக்குட்டி எங்கே? Where are you? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? We are also a lamb. நாமும் கூட ஒரு ஆட்டுக்குட்டியா இருக்கிறோம். I am also a lamb. நானும் கூட ஒரு ஆட்டுக்குட்டி தான். Sitting each children here a lamb. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆட்டுக்குட்டி தான். Where are you for the burnt offering? நீங்கள் தகன பலிக்கு எங்கே இருக்கிறீர்கள்? Where are you for the worship? நீங்கள் ஆராதனைக்கு எங்கே இருக்கிறீர்கள்? Where are you for the prayer? நீங்கள் ஜெபத்திற்கு எங்கே இருக்கிறீர்கள்? Where are you for the fasting prayers? நீங்கள் உபவாச ஜெபங்களுக்கு எங்கே இருக்கிறீர்கள்? Where are you roaming? நீங்கள் எங்கே அலைகிறீர்கள்? Where is your presence? உங்களுடைய நீங்கள் வருகிறான வருகை எங்கே? In verse 7 Abraham was he was saying that fire and wood is ready. 7ஆம் வசனத்தில் ஆபிரகாம் இப்படியாக சொல்கிறார், எல்லா விதமான கட்டைகளும் நெருப்பும் ஆயத்தமா இருக்கிறது. Fire and wood is ready, Isaac was saying. ஈசாக்கு சொல்லுகிறான், எல்லா நெருப்பும் எல்லா கட்டையும் இருக்கிறது. Means church is there. அதோட அர்த்தம் என்னவென்றால் சபை இருக்கிறது. I just explain this way, church is there. நான் இப்படியாக உங்களுக்கு விவரித்து சொல்லுகிறேன், சபை இருக்கிறது. Prayer is there. ஜெபம் இருக்கிறது. Fire is there. நெருப்பு இருக்கிறது. Everything is there. எல்லாமே இருக்கிறது. But where is the lamp? ஆனால் ஆட்டுக்குட்டியோ எங்கே? Hallelujah. Hallelujah. Where is the lamp? ஆட்டுக்குட்டி எங்கே? It is in thicket. அது புதரில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. Many of church members are thicket. அநேக சபை உறுப்பினர்கள் புதரில் இருக்கிறார்கள். Still they are under bondage. அவர்கள் ஒரு கட்டுக்குள் இருக்கிறார்கள். You have to break it. அதை நீங்கள் உடைக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. In when we come there, when we can see that in Nehemiah's life. நாம் நெகேமியாவின் வாழ்க்கையிலே அதை பார்க்க முடியும். In 1:4 he was under prayer. முதலாம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவன் ஜெபத்தில் இருக்கிறான். In chapter 1 verse 14 it says that முதலாம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, when Nehemiah heard that, நெகேமியா அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது, then what he did there, அவன் அங்கே என்ன செய்தான்? he sat, அவன் அமர்ந்து in sackcloth, அவன் அந்த ஒரு ரட்டுடுத்தி அவன் உட்கார்ந்து, and he was in prayer, அவன் ஜெபத்தில் இருந்தான். he was in fasting. அவன் உபவாசத்தில் இருந்தான். For what purpose? எந்த காரியத்திற்காக? Not his own purpose, அவனுடைய சொந்த காரியத்திற்காக அல்ல, but for the Jerusalem. ஆனால் எருசலேமின் நோக்கத்திற்காக. Hallelujah. Hallelujah. Nehemiah sat fasting not for his own purpose, நெகேமியா அவனுடைய சொந்த நோக்கத்திற்காக உபவாசத்தை ஏறெடுக்கவில்லை. not his own wife and children, அவனுடைய மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் உபவாசம் இருக்கவில்லை. but it was for the Jerusalem. ஆனாலோ அது எருசலேமிற்காக ஏறெடுத்த உபவாசம். He was weeping and crying. அவன் அழுது அவன் புலம்பிக் கொண்டிருக்கிறான். Hallelujah. Hallelujah. And these days in the prayer, fasting prayers, இந்த நேரங்களிலே உபவாச நாட்களில் we are praying for others. நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். We are praying for the country and peace for the nation. நாம் தேசத்தினுடைய சமாதானத்துக்காகவும் பாதுகாப்புக்காகவும் ஜெபிக்கிறோம். And when we continuously praying, நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது some of you may be confusion. சிலர் ஒருவேளை குழம்பி இருக்கலாம். Why spending too much time for other things? ஏன் மற்ற காரியங்களுக்கு அதிக நேரம் செலவிட்டு ஜெபிக்க வேண்டும் என்று? Why we are not spending for our particular personal matters? ஏன் நம்முடைய சொந்த காரியங்களுக்காக நாம் நேரத்தை செலவழிக்க மாட்டிக்கிறோம் என்று? Hallelujah. Hallelujah. In book of Job, யோபின் புத்தகத்திலே when we come there, chapter 42 verse 10, 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், and in verse 8 God said to the friends of Job, 8ஆம் வசனத்தில் யோபினுடைய சிநேகிதர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதாவது, your friend Job will pray for you, உங்களுடைய சிநேகிதனாகிய யோபு உங்களுக்காக ஜெபிப்பான், then I will deliver you. அதன் பிறகு நான் உங்களை விடுவிப்பேன் என்று. Hallelujah. Hallelujah. Because you people said many things against Job, நீங்கள் अनेக காரியங்களை யோபுக்கு விரோதமாக பேசினீர்கள். but now what Job wants to do, ஆனால் இப்பொழுது யோபு என்ன செய்ய போகிறான்? there is a great test for Job, அங்கே யோபுக்கு ஒரு பெரிய சோதனை இருந்தது. whether he is able to
forgive his friends or not. அவனுடைய நண்பர்களை அவன் மன்னிப்பானா இல்லையா என்று. Hallelujah. Hallelujah. We are not ready to pray for the enemies. நாம் சத்துருவுகளுக்காக ஒருபோதும் ஜெபிக்க மாட்டோம். We are not ready to pray for the people, those who are talking against us, நமக்கு விரோதமாக பேசுகிற நபர்களுக்காக நாம் ஜெபிக்க மாட்டோம். or standing against us, அல்லது நமக்கு விரோதமாக எழும்பி நிற்பவர்கள், or if we feel that he or she said something against me, or I don't like this person, then we are not ready to pray for that person. யாரோ ஒரு நபர் நமக்கு விரோதமாக ஏதாவது சொல்லிவிட்டால் என்று சொன்னால் நாம் அவர்களுக்காக எந்த காரியத்தையும் எந்த ஜெபத்தையும் ஏறெடுக்க மாட்டோம். Here Job friends was ready to give offering to the Lord, இங்கு யோபனுடைய சிநேகிதர்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்த ஆயத்தமாகி விட்டார்கள். because God wants to forgive what they said. ஏனென்றால் ஆண்டவர் அவர்கள் சொன்ன காரியத்தை மன்னிக்கும்படியாக. But friends said against Job. இந்த சிநேகிதர்கள் யோபுக்கு விரோதமாக பேசினார்கள். Now what is the responsibility of Job? ஆனால் யோபனுடைய பொறுப்பு என்ன? God gave a test to Job. ஆண்டவர் யோபுக்கு ஒரு சோதனையை கொடுத்தார். This is the test. இதுதான் அந்த சோதனை. You have to pray for your friends. நீ உன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபிக்க வேண்டும். Are you ready to pray for his friends? நீ உன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபிக்க ஆயத்தமா? Are you ready to accept your friends? நீ உன்னுடைய நண்பர்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா? Are you ready to acknowledge them in your life நீ again? உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மீண்டுமாக அவங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறியா? And what Job did there? அங்கு யோபு செய்த ஒரு காரியம், He said, yes, I will pray. அவன் சொன்னான், ஆம் நான் ஜெபிப்பேன் என்று. He prayed for his friends. அவனுடைய சிநேகிதருக்காக அவன் ஜெபித்தான். Because of that one prayer, அந்த ஒரு ஜெபத்தின் நிமித்தம் God gave forgiveness to the friends' life. ஆண்டவர் அவருடைய யோபனுடைய சிநேகிதருடைய வாழ்க்கையிலே ஒரு மன்னிப்பை அருளினார். And because of that one prayer, அந்த ஒரு ஜெபத்தினாலே the situation of the Job also changed there. யோபனுடைய வாழ்க்கையும் சூழ்நிலையிலும் முற்றிலுமாக மாறி And போனது. God gave what he lost in his life. அவனுடைய வாழ்க்கையில அவன் எதை இழந்தானோ ஆண்டவர் மீண்டுமாக அவனுக்கு கொடுத்தார். Today we are not ready, இன்றைக்கு நாம் ஆயத்தமாக இல்லை. because we are busy with job and sleeping tiredness. ஏனென்றால் நாம் வேலை மற்றும் பிஸியான ஒரு வாழ்க்கையிலும் சோர்விலும் நாம் இருக்கிறோம். It's true, அது உண்மைதான். but spend time for the prayer. ஆனால் நீங்கள் ஜெபத்திற்கு நேரத்தை செலவிடுங்கள். Without prayer we cannot receive anything. ஜெபம் இல்லாமல் ஆண்டவரிடத்திலிருந்து எந்த காரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. God giving oxygen, water, whatever you want. ஆண்டவர் உங்களுக்கு தேவையான ஆக்ஸிஜன் மற்றும் உங்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுக்கிறார். Today we prayed for a sister. இன்றைக்கு நாம் ஒரு சகோதரிக்காக ஜெபித்தோம். She is struggling for the oxygen. அவர்கள் இன்றைக்கு ஆக்ஸிஜனுக்காக அவர்கள் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். She is in ICU. அவர்கள் ஐசியூவில் இருக்கிறார்கள். Now today we are receiving oxygen freely. ஆனால் இன்றைக்கு நாம் இலவசமாக ஆக்ஸிஜனை பெற்றுக்கொள்கிறோம். I know our pastor was he was struggling for the oxygen in ICU 40 days. நம்முடைய போதகரும் கூட 40 நாட்கள் ஒரு ஆக்ஸிஜனுக்காக போராடி கொண்டிருந்தார் ஐசியூவில். COVID season everyone knows the importance of oxygen. கோவிடோட இந்த கொரோனாவின் காலத்தில் எல்லாருக்கும் ஆக்ஸிஜனுடைய அந்த முக்கியத்துவத்தை மதிப்பை குறித்து அறிந்திருக்கிறீர்கள். People were running for oxygen cylinder. அநேகர் ஆக்ஸிஜன் சிலிண்டருக்காக அலைந்து கொண்டிருந்தார்கள். Hallelujah. Hallelujah. Now we have a physical body. நமக்கு ஒரு சரீரம் இருக்கிறது. We have many complaints. அநேக குறைகள் நமக்கு இருக்கிறது. Oh, I have this problem, that problem. எனக்கு இது இருக்கிறது, அந்த காரியம் இருக்கிறது என்று. I have that pressure, this pressure. அந்த அழுத்தம் இருக்கிறது, இந்த அழுத்தம் இருக்கிறது என்று. Hallelujah. Hallelujah. These pressures will not move away from our life. இந்த நெருக்கடிகள் எல்லாம் நம் வாழ்க்கையை விட்டு நீங்காது. Hallelujah. Hallelujah. Up to the death all kinds of pressures will follow us. நாம் மரிக்கும் வரை எல்லா விதமான நெருக்கடிகளும் நம்மை பின்பற்றி தான் வரும். But what will be there? Jesus. ஆனால் அங்கு என்ன இருக்கும்? இயேசு. Hallelujah. Hallelujah. We have to give. நாம் கொடுக்க வேண்டும். We have to pray. நாம் ஜெபிக்க வேண்டும். We have to fight. நாம் போராட வேண்டும். In your family you have to spend time for the prayer. உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் ஜெபத்திற்காக நேரத்தை செலவழிக்க வேண்டும். If you have any problem, if you are not receiving any blessing, it's your own drawbacks. நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது உங்களுடைய குறைபாடாக இருக்கிறது. Because you are not fighting. ஏனென்றால் நீங்கள் போராடவில்லை. You are not taking fasting and prayer. நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கவில்லை. You are not breaking the bondages. நீங்கள் எல்லா விதமான கட்டுகளை முறிக்கவில்லை. Church is ready. Church is praying. சபை ஆயத்தமா இருக்கிறது. சபை ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. But where is your submission? ஆனால் உங்களுடைய அர்ப்பணிப்பு எங்கே? Hallelujah. Hallelujah. Job prayed for others and he received the blessing. இங்கு யோபு மற்றவர்களுக்காக ஜெபித்தான், ஆசீர்வாதங்களை மீண்டுமாக பெற்றுக்கொண்டான்.
Today we should have the same mind. இன்றைக்கு நாமும் கூட அதே சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Forgive others. மற்றவர்களை மன்னிப்போம். And Jesus said, இயேசு இப்படியாக சொன்னார். once Jesus said this way, ஒரு விசை இயேசு இப்படியாக சொன்னார். when you come to the altar, நீங்கள் பலிபீடத்திற்கு வரும் பொழுது, when you come to the altar for the sacrifice, நீங்கள் பலிக்கு, நீங்கள் தகன பலிக்கு நீங்கள் பலிபீடத்திற்கு வரும் பொழுது, then you remember that. ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். You remembered that. நீங்கள் அதை நினைத்து கொண்டு வருகிறீர்கள். Yes, I have problem with someone. யாரோ ஒருவரிடத்திற்கு எனக்கு அவர்களிடையே ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று. I have problem with my family member. என்னுடைய குடும்ப உறுப்பினரிடம் எனக்கு ஒரு பிரச்சனை உள்ளது. I have problem with someone. யாரோடத்திற்கு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. Then Jesus said, இயேசு இப்படியாக சொன்னார். you go நீ போய் and having a repentance mind, and you have to talk and settle the issue and come back. நீ ஒரு மனம் திருங்குற சிந்தையோடு கடந்து போய் எல்லா பிரச்சனைகளும் அதை தீர்த்து மீண்டுமாக திரும்பி வா என்று. Hallelujah. Hallelujah. Then only I could receive that your sacrifice. அப்போதுதான் உன்னுடைய பலியை நான் ஏற்றுக்கொள்ள முடியும். Dear brothers and sisters, என் அன்பு சகோதர சகோதரிகளே, we have to have this mind in our life. நம்முடைய வாழ்க்கையில இந்த சிந்தையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். When we pray, Jesus taught us a prayer. நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இப்படியாக சொன்னார். You have, when as I forget others, Lord, like you just forgive my sins. நான் மற்றவர்களை மன்னிக்கிறது போல நீர் என்னுடைய பாவங்களை மன்னிப்பீராக. If is there anyone here இங்கு யாராவது ஒரு நபர் அப்படி இருப்பீர்கள் என்றால், still not having the repentance in my life, in your life, உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான மனம் திரும்புதலும் இல்லாமல் இருப்பீர்களானால், you have to do that. நீங்கள் அதை செய்ய வேண்டும். You have to submit yourself. நீங்கள் உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். The ram is waiting, ஆட்டுக்கடா உங்களுக்காக காத்து but கொண்டிருக்கிறது. it's in thicket. ஆனால் அது புதரிலே இருக்கிறது. We have to break it. நாம் அதை முறிக்க வேண்டும். Days of journeys are there, இந்த பிரயாணத்தின் நாட்கள் இருக்கிறது. but we have to take that journey. நாம் அந்த பிரயாணத்தை எடுக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Let's close our eyes. நம் கண்களை மூடுவோமா? Heavenly Father, we come to thy presence. பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். Lord, thank you for talking to us. எங்களோடு நீர் பேசினதுக்காக நன்றி. The verse says this way, வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, the Lord will provide. ஆண்டவரே தேவைகளை சந்திப்பார். Jehovah Jireh. யெகோவா ஈரே. In the mount of the Lord it will be provided. கர்த்தருடைய நாவினாலே எல்லாமே சந்திக்கப்படும். Hallelujah. Hallelujah. In the mount of the Lord, in the presence of the Lord, it will be provided. கர்த்தருடைய நாவினாலே, கர்த்தருடைய பிரசன்னத்திலே எல்லாமே சந்திக்கப்படும். Let our life receive, let us receive what God is going to provide. ஆண்டவர் கொடுக்க போகிறதை, வழங்குகிறதை நாம் பெற்றுக்கொள்வோமாக. Lord bless us. ஆண்டவர் எங்களை Lord ஆசீர்வதிப்பீராக. bless the church. சபையை ஆசீர்வதிப்பீராக. Lord bless the fasting prayers. உபவாச ஜெபங்களை ஆசீர்வதிப்பீராக. Lord bless all the families here. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. Forgive our sin. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பீராக. Lord, forgive all our shortcomings. எல்லா விதமான குறைபாடுகளையும் மன்னிப்பீராக. In Jesus name we pray. இயேசுவின் மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. Amen. നാഥുമാവേ കർത്തരെ സ്തോത്രി. കർത്ത ചെയ്ത സകല ഉപകാരങ്ങളെ മറവാതെ. ആമേൻ. പിതാവാകിയ ദേവനുടെ അൻപും കുമാരനാകിയ യേശുക്രിസ്തുവിൻ കൃപയും പരിശുദ്ധാവിയാണവരുടെ അന്യോന്യം ഐക്യവും സമാധാനവും നാം അണയുടെ പോതിരുപ്പതാകെ. ആമേൻ. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ.